சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போது வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். நம்ம டைரக்டா சிரியாவுடைய விஷயத்தை பார்த்துடலாம். இப்ப நிலைமை இன்னுமே கைமீறி போயிட்டு இருக்கு. முதல்ல நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம், சிரியாவில் இருக்கக்கூடிய அந்த HTS அதாவது இந்த அப்போசிஷன் கேங் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பல பகுதிகளை பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னோமா. இப்ப அடுத்த கட்டமா முன்னேறி வந்திருக்காங்க. இந்த மேப் பாருங்க, உங்களுக்கே புரியும். இது சிரியாவில் இந்த அலேப்போங்கக்கூடிய பகுதி தான் முக்கியமா கைப்பற்றினாங்க. அதுக்கப்புறம் இப்ப நேத்து பார்க்கும்போது இட்லிப் எல்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா பிடிச்சிட்டாங்க. இன்னைக்கு பார்க்கும்போது ஹாமா பகுதியும் பிடிச்சதாக வீடியோக்கள் வெளியே வந்துட்டு இருக்கு. இங்க முக்கியமான பகுதியே அந்த லைன் தான் முழுசா. அலேப்போ, இட்லிப்பு, ஹாமா, அதுக்கப்புறம் இன்னி வந்தாங்கன்னா ஹோம்ஸ் வருவாங்க. ஹோம்ஸ் வந்துட்டாங்கன்னா அடுத்தது டார்டஸ், அதுக்கப்புறம் லடக்கியா. இந்த லடக்கியா பகுதியெல்லாம் நீங்க கேள்விப்பட்டீங்கன்னாவே முழுக்க முழுக்க ரஷ்யாவுக்கும் ஈரானுக்குமே ரொம்ப முக்கியமான பகுதி. இந்த ஏரியா இருக்கு பாருங்க, அலேப்போ, லடக்கியா, இதெல்லாம் ஈரான் என்ன பண்ணுவாங்கன்னா லெபனானுக்கு ஆயுதத்தை கொடுக்கறதுக்கான பகுதியா இருக்குது. ரொம்பவே இணைக்கக்கூடிய முக்கியமான பகுதி. இது இல்லாட்டினா நம்ம வேற எங்க சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா டமாஸ்கஸ் சொல்லலாம். டமாஸ்கஸ் சிரியாவுடைய தலைநகரமா இருக்கு. தலைநகரத்துக்கு அவங்க நேரடியா என்ன பண்றது இல்ல, ஆயுத டிரான்ஸ்போர்ட் எல்லாம் பண்றது இல்ல. அதனாலதான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பகுதி அலேப்போ பகுதி, லடக்கியா பகுதி, இந்த மாதிரியான முக்கியமான பகுதிகளில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கிருந்து ஈரான்ல இருந்து அப்படியே தரை வழியாக, அதுக்கப்புறம் ரகசியமாக எல்லாம் ஆயுதங்களை எல்லாம் அனுப்பி கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் அப்படியே பிரிச்சு கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, லெபனானுக்கு அனுப்புவாங்க. அதுலயும் நம்ம ஒரு போன மாசம்னு நினைக்கிறேன் கரெக்டா, இல்ல ஒரு 20 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரஷ்யா மேல என்ன பண்ணிருப்பாங்கன்னா இஸ்ரேல் அட்டாக் பண்ணி இருப்பாங்க. எதுக்காகன்னு பார்க்கும்போது இந்த லடக்கியா பகுதி இருக்கு பாருங்க, அந்த லடக்கியா பகுதியில ராணுவ தளம் இருக்கு. யாருக்குன்னா ரஷ்யாவுக்கு. ஆனா அங்க என்ன வச்சிருந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஈரானுடைய ஆயுதங்கள் எல்லாம் கொண்டு வச்சிருக்காங்க. அதாவது ஈரானுடைய ராணுவ தளங்கள் இருந்தாலும் கூட அதுல வச்சா இஸ்ரேல் கண்டுபிடிச்சிடுறாங்க, அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, நம்ம என்ன பண்ணிடலாம், ரகசியமா கொண்டு போய் ரஷ்யாவுடைய ராணுவ தளத்துல வச்சிடலாம். அப்படி வச்சோம்னா என்ன பண்ண மாட்டாங்க, அங்க அடிக்க மாட்டாங்க. ரஷ்யாவை அடிச்சுட்டா ரஷ்யாவுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை வருங்கிறதுனால ரஷ்யா மேல கை வைக்க மாட்டாங்க அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையில ஈரான் கொண்டு போய் என்ன பண்ணாங்க, அங்க லடக்கியா பகுதியில இருக்கக்கூடிய ரஷ்யாவுடைய நிலையங்கள் மேல வச்சாங்க. ஆனாலும் என்ன பண்ணாங்க, இஸ்ரேல் அடிச்சாங்க. அடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க, போய் நேரடியாவே போய் ஒரு வாரத்துல என்ன பண்ணாங்க, நேரடியா ரஷ்யாட்ட போய் பேசிட்டு வந்துட்டாங்க. நீங்க தான் என்ன பண்ணீங்க, அவங்கள அலோவ் பண்ணீங்க, அதனாலதான் நாங்க அடிச்சோம். உங்களுக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க அவங்களை கொஞ்சம் அலோவ் பண்ணாம இருங்க, உங்களுடைய ராணுவ தளத்துல உங்களுடைய ஆயுதம் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, பேசிட்டாங்க. ரஷ்யாவாலையும் ஒன்றும் பண்ண முடியாத ஒரு நிலைமைன்னு தான் சொல்லணும். ஏன்னா ரஷ்யா ஏற்கனவே உக்ரைனோட சண்டை போட்டு இருக்கு. இதுல மறுபடியும் இங்கேயும் சண்டை போட முடியாதனால பேசாம விட்டுட்டாங்க. அது அப்ப இருந்தே இவங்களுக்கு என்னன்னா ரஷ்யாவை என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல காலி பண்ண வைக்கணும். நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஈரானுக்கு சப்போர்ட் கொடுக்கறதே அங்க ரஷ்யா தான். ஏன்னா போர் வாகனங்கள், விமானங்கள், பத்தாவதுக்கு ஏர் டிஃபென்ஸ் சொல்லிட்டு எல்லாமே ரஷ்யாவை எடுத்து ஈரான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சிரியாவுக்கு ரொம்ப என்ன ஆயிருது, சாதகமா போயிருதுங்கிறதுனால இப்ப அங்கிருந்து ரஷ்யாவையும் சேர்த்து அனுப்புறதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அப்படியே வந்துட்டு இருக்காங்க. ஹாமா பகுதியை தாண்டி இப்ப ஹோம்ஸ் மட்டும் புடிச்சிட்டாங்கன்னா அடுத்தது அப்படியே லடக்கியா பத்தால போயிருவாங்க. போயிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சுங்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபுல்லா நேத்து இரவுல இருந்து ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் என்ன நடந்துட்டு இருக்குன்னா முழுக்க முழுக்க ரஷ்யா அவங்களுடைய விமானங்கள், அதுக்கப்புறம் அவங்களுடைய போர்க்கப்பலை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த பகுதியில இருந்து எங்கன்னா ரஷ்யாவை நோக்கி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இதுவரையும் அந்த பகுதியை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தது ரஷ்யா தான். சிரியாவுடைய கவர்மெண்டோட டைப் பண்ணிக்கிட்டாங்க. சிரியாட்ட பேசிக்கிட்டாங்க, உங்களுக்கு நாங்க இதெல்லாம் தரோம், இப்படிலாம் நாங்க பண்ணுவோம், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நாங்க பாத்துப்போம், ஆயுதங்கள்லாம் கொடுப்போம், அப்படி இப்படின்னு பேசி அவங்களுக்குள்ள ஒரு டீலிங் போயிட்டு இருந்தனால சிரியாவுடைய ஹெல்ப்போட ரஷ்யா அங்க இருந்துட்டு இருந்தாங்க. இப்ப சிரியாவையே என்ன பண்றாங்க, அங்க இருக்கக்கூடிய ஆப்போசிஷன் போர்ஸ் ஆப்படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இனி நம்மளால எந்த கண்ட்ரோலும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ரஷ்யா கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அவங்களும் முட்டி மோதி பார்த்தாங்க. ரஷ்யா என்ன பண்ண முடியலன்னா முழுசா அவங்களுடைய அந்த அப்போசிஷன் போர்ஸ் HTS அதுலயும் இவங்க யாருன்னா இந்த அப்போசிஷன் போர்ஸை பத்தி சொல்லும் போது ஒருத்தவங்க துருக்கியுடைய பேக்கப் போர்ஸ், இன்னொருத்தவங்க குர்தீஸ். துருக்கியுடைய பேக்கப் போர்ஸ்னா துருக்கி பின்னாடி இருக்கும், அவங்களுடைய சப்போர்ட்டோட இயங்கக்கூடிய ஒரு கிளர்ச்சியாளர்கள்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி குர்தீஸ்ன்னு பார்த்தா அவங்க சிரியாவை சேர்ந்தவங்க தான். ஆனா பின்னாடி யார் இருக்கான்னு பார்த்தா அமெரிக்காவும் இஸ்ரேலும் இருக்காங்க. அவ பார்க்கும்போது துருக்கி, அமெரிக்கா, இஸ்ரேல் இவங்களுடைய ஆட்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, இப்ப சிரியாவுடைய ஆட்சியை கவிழ்க்கக்கூடிய அளவுக்கு நிலைமை மோசமா போயிட்டு இருக்குது. அதுல ரஷ்யாவே தாக்கு பிடிக்க முடியாம இப்ப அவங்களுடைய கார்கோஸ் இப்பெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதுல முதல் கட்டமா என்ன தகவல் சொல்றாங்கன்னு பார்த்தா
ரஷ்யாவுடைய RFF 8796 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கார்கோ ஃபிளைட் அது வந்திருக்குது. வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிருக்கு, மறுபடியும் டிபாச்சர் ஆகி போயிருக்கு. அது வராங்க, எதையாவது ஏத்திட்டு மறுபடியும் திரும்பி போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எல்லா இடத்தையும் வந்து ரஷ்யா காலி பண்றாங்க. ஏன்னா நாளைக்கு வந்து அந்த இடத்த பிடிச்சிட்டாங்கன்னா இப்ப 3 நாள்ல பார்த்தா தினமும் ஒரு இடத்த பிடிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் 2 நாள் ஆனா போதும் இந்த இடத்தையும் பிடிச்சிருவாங்க. பிடிச்சதுக்கு பிறகு வந்து என்ன கிடைக்காதுன்னா அங்க இருக்கக்கூடிய எந்த பொருளும் கிடைக்காது. அவங்களுடைய ஃபிளைட்டோ இல்ல ஷிப்போ இல்ல வந்து ஆயுதங்களோ. அதனாலதான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, முதல்ல நம்ம காலி பண்ணலாம், நம்மளால இப்ப வந்து சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரஷ்யாவே சிரியால இருந்து கிளம்பி போறாங்க. அந்த அளவுக்கு நிலைமை மோசமா இருக்கு. இதுல வந்து இந்த ஈராக்லாம் வந்தாங்களே என்ன ஆனாங்கன்னு கேட்டா, ஈராக்குக்கு இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா துருக்கியுடைய பேக்கப் போர்ஸும் குர்தீஸும் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு லெட்டர் மாதிரி எழுதியிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த குர்தீஸ் இருக்காங்களே, அதாவது ஆப்போசிஷன் போர்ஸ் HTS சொல்லுவாங்க, அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அதனுடைய லீடராக இருக்கக்கூடிய கோலானி அவர்கள் இன்னைக்கு ஈராக்குடைய பிரைம் மினிஸ்டருக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க உங்களுடைய பிசினஸ் மட்டும் பாருங்க, உங்க வேலையை மட்டும் பாருங்க, மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாது, ஈராக்ல இருந்து வந்து சிரியாவில் என்ன பண்ணக்கூடாது, இந்த பிரச்சனைக்கு எல்லாம் நீங்க தலையிடக்கூடாது. எங்களுக்கும் எங்க ஊர்ல இருக்கவங்களுக்கு தான் சண்டை, நாங்க வந்து இங்க இருக்கக்கூடிய ஆட்சியை கவிழ்த்துறோம்னா எங்களுக்கு வந்து அந்த உரிமை இருக்கு, நாங்க இந்த மண்ணை சேர்ந்தவங்க, அதுல எதுக்கு நீங்க வரீங்க, உங்களை யார் இங்க வர சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அப்படியே நீங்க வந்தா ஈராக்குள்ளேயும் இதே பிரச்சனை வரும் பாத்துக்கோங்க, ஏற்கனவே ஈராக்குடைய நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியும்ல உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதாவது சிரியால நாங்க சண்டை போட்டுட்டு இருக்கோம்னா நீங்க வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதீங்க சிரியாவுடைய கவர்மெண்ட்டுக்கு. அப்படி நீங்க கவர்மெண்ட்டுக்கு நீங்க சிரியாவுடைய கவர்மெண்ட்டுக்கு ஃபேவரா செய்யற மாதிரி இருந்தா ஈராக்குள்ளேயும் நாங்க சண்டை போடுறதுக்கு ரெடியா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங் எல்லாம் விட்டுருக்காங்க. அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. லைனா பாத்தீங்கன்னா ஈராக்ல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, குரூப்பா வந்துட்டு இருக்காங்க, அவங்களும் வீடியோ வெளியிட்டுட்டே இருக்கிறாங்க. நாங்க என்ன பண்ண போறோம், இந்த அப்போசிஷன் கேங் எல்லாத்தையும் அழிச்சு நாங்க வந்து சிரியாவை மறுபடியும் ஆசாத்துடைய கையிலேயே ஒப்படைக்க போறோம். ஆசாத் அப்படிங்கிறவங்க அங்க இப்ப வந்து 13 வருஷமா ஆட்சியில இருக்கவங்க, அவங்கள கவிழ்க்கிறதுக்காகத்தான் இப்ப இத்தனை வேலையும் நடக்குது. அதனால சிரியாவை மறுபடியும் இவருடைய ஆட்சியிலேயே தான் நாங்க வைக்க போறோம், அவருக்கு உதவ போறோம்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் ஆட்சி வந்து கவிழ்க்கப்படல, இருந்தாலும் ஆட்சி கவிழ்க்கப்பட்ட கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா ஈராக் வந்திருக்காங்க. வந்தது மட்டும் இல்ல, ஈராக்குடைய பார்லிமெண்ட்லயே என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, நாம சிரியாவுக்கு உதவணும், பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணுவோம் அதுல என்ன பங்காற்ற முடியுமோ அதை வந்து பங்காற்றணும்னு சொல்லிட்டு ஈராக்குடைய பார்லிமெண்ட்ல சிரியாவுக்கு உதவணுங்கக்கூடிய தீர்மானத்தையே கொண்டு வந்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது எப்படி ஈரான் சிரியாவுக்கு உதவுதோ அதே மாதிரி ஈராக்கும் சிரியாவுக்கு உதவுறாங்க. அதனாலதான் வந்து சிரியாவில் இருக்கக்கூடிய அந்த அப்போசிஷன் கேங் இருக்காங்களே, யார் இப்ப வந்து சண்டையை போட்டுட்டு இருக்காங்களோ அவங்க வந்து ஈராக்க மிரட்டுறாங்க. இதுக்கு நடுவில் நம்ம இன்னைக்கு சொல்லியிருந்தோம், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நயீம் காசிம் அவர்கள் ஒரு உரை நிகழ்த்த போறாங்கன்ட்டு. அநேகமா அந்த உரையெல்லாம் முடிஞ்சு நமக்கு நைட்டுக்கு மேலதான் என்ன நடக்கும், அந்த வீடியோ வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம நாளைக்கு அதை வந்து விடலாம். ஏன்னா அதுல வந்து அவங்க வந்து முக்கியமா சிரியாவுடைய பிரச்சனைக்கு நாங்க என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு லெபனானுடைய போராளிக்குள்ள முடிவெடுக்க வேண்டிய நிலைமை இருக்குது. ஏன்னா கைமீறி போயிருச்சு. இன்னும் அங்க 13 வருஷமா ஆசாத் அவர்கள் ஆட்சி செய்யறாங்கன்னா அந்த 13 வருஷம் ஆட்சிக்கு காரணமே லெபனானுடைய போராளி குழு தான். அவங்கதான் அந்த ஆட்சியை வந்து ஆசாத் கைக்கே கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. கொடுத்தது மட்டும் கிடையாது, இவங்க ஸ்ட்ராங்கா லெபனானுடைய போராளி குழு ஸ்ட்ராங்கா இருக்கிறவரையும் அங்க எந்த பிரச்சனையும் வரல. இந்த அப்போசிஷன் கேங்ல பிசாம இருந்தாங்க. எப்ப நஸ்ருல்லா அவர்கள் இறந்தாங்களோ அங்க போர் வந்துச்சோ, போர் வந்ததுக்கு அப்புறம் வைப்பாங்க, சமாதானம் வரும்போது அவங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு இனி அவங்களே பிரச்சனையில இருக்காங்க, அங்கிருந்து நம்மள வந்து என்ன பண்ண முடியாது, இந்த தடவை அடக்க முடியாதுன்னு சொல்லிட்டுதான் மொத்த ஆப்போசிஷன் கேங்கும் வந்து என்ன பண்ணிருக்காங்க, களமிறங்கி இருக்காங்க. அப்ப யார் வந்து ரொம்ப வலிமையானவங்கன்னா லெபனான்ல இருக்கக்கூடிய போராளி குழு தான் வந்து ரொம்ப வலிமையானவங்க. அவங்களுடைய வலிமையில தான் இத்தனை நாளா அங்க ஆட்சியே வந்து நிறுவப்பட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால இன்னைக்கு ஏதாவது ஒரு முடிவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை பத்தி ஏதாவது வந்து நயீம் காசிம் அவர்கள் சொல்றதுக்கான நிலைமைகள் இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஆனா இந்த நொடி வரையும் பார்த்தா அங்க சிரியால வந்து கவர்மெண்ட் பிரச்சனையில தான் இருக்கு. ஆனா அப்போசிஷன் கேங்ல முன்னேறி வந்துட்டாங்க. பல கிலோமீட்டர் எங்க பார்த்தாலும் வந்துகிட்டே இருக்கிறாங்க. அங்க ஊருக்குள்ள எல்லாம் மக்கள் இருக்காங்க. அப்படியே வந்து காட்டும் போது பார்த்தா அந்த பக்கம் வந்து பேக்கரி இருக்குது, கடை இருக்குது, மெயின் ரோடு இருக்கு, எல்லாமே இருக்கு. எல்லாத்தையும் மீறி இவங்க என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ராணுவ நிலையங்கள் எல்லாம் தான் என்ன பண்றாங்க, அழிச்சிட்டு அப்படியே அந்த ஏரியாவை கண்ட்ரோல் பண்ணி இவங்க ஒட்டுமொத்த ஆட்சியை எடுக்கணும்னு பாக்குறாங்களோ தவிர மக்களை அழிக்கணும்னு பாக்கல. இப்ப இஸ்ரேல் என்ன பண்ணுதுன்னா காசாவை அழிச்சிட்டு இஸ்ரேல் மக்களை கொண்டு போய் வைக்கணும்னு பாக்குறாங்க. ஆனா இங்க சிரியாக்குள்ள என்ன நடக்குதுன்னா அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய ஆட்சியை கவிழ்த்துட்டு ஆட்சியை அமைக்கணும்னு பாக்குறாங்க. அதனால ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனாலும் இவங்களுடைய தாக்குதல்ல பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க, நிறைய இடங்கள் வந்து அழிக்கப்படுது. இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல.
பல பகுதிகளை வந்து ஈஸியா வந்து அங்கங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கைப்பற்றி ஆளை போட்டு அங்க வந்து பொறுப்புக்கு நிறுத்தி வச்சிடறாங்க. நிறுத்தி வச்சுட்டு முன்னேறி படைகள் வந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்படியே நம்ம இதே நேரம் இதுக்கு நடுவில் நேற்று சவுதியில ஒரு மாநாடு வேற போட்டிருந்தாங்க. சவுதியில மாநாடு அப்படிங்கிறது நமக்கு தெரியும், வெறும் டீயும் பிஸ்கெட்டும் போய் சாப்பிட்டுட்டு ஒரு அறிக்கையை மட்டும் கொடுத்துட்டு வந்துருவாங்க. எந்த ஒரு முன்னேற்றமும் காசாவோட விஷயத்துல நடந்ததா சரித்திரமே இல்லை. இந்த 1.25 வருஷத்துல கூடாத மாநாடா? எல்லா நாட்டு தலைவர்களும் போவாங்க, பேசுவாங்க. கடைசியா சவுதி மன்னர் ஏதாவது ஒரு அறிவிப்பை விட்டுருவார். நேற்று ஒரு 3 விஷயத்த அறிக்கை விட்டுருக்காரு. என்ன விட்டுருப்பாருன்னு உங்களுக்கே தெரியும். அதாவது பாலஸ்தீனத்துல இருக்கக்கூடிய அந்த மக்கள் வந்து சிறைவாசிகளா இருக்கிறவங்களை வந்து இஸ்ரேல் வெளியிடணும், அவங்களுக்கு உணவு கொடுக்கணும், அவர்கள் மேல தாக்குதல் பண்ணாம பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க. இத்தனை கொடுக்கணும்னு சொல்றாங்களே, அவங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கணும்னு சொன்னாங்களான்னா அந்த வாயிலிருந்து அப்படி ஒரு வார்த்தை வரவே கிடையாது. அதுதான் அங்க முக்கியம். சுதந்திரத்தை கொடுத்துட்டா மிச்சம் எதுவுமே பேச தேவையில்லை, அதுல எல்லாமே அடங்கிரும். ஆனா அதை மட்டும் சொல்லாம இதை எல்லாத்தையும் சொல்லிட்டு அறிக்கையை விட்டு அந்த மாநாட்டை முடிச்சுக்கிட்டாங்க. அதுல வந்து பார்க்கும்போது பிரான்சுடைய அதிபர் மேக்ரோன் அவர்களும் வந்து கலந்து கொண்டிருக்காங்க. பிரான்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது வெளிப்படையா வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி காட்டுவாங்க. ஆனா மறைமுகமா எல்லாரும் வந்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் தான் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பப்ப சில அறிவிப்புகள் மட்டும் என்ன பண்ணுவாரு, மேக்ரோன் அவர்கள் வந்து வெளியிட்டு இருப்பாரு நெத்தன்யாவுக்கு எதிர்ப்பாக. ஆனாலும் அதனால எல்லாம் எந்த ஒரு மாற்றமும் வந்ததே கிடையாது. நேத்து வந்து மேக்ரோன் அவர்கள் 2006க்கு பின்னாடி இப்பதான் வந்து பிரான்ஸ்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்க, முதல் நபர் வந்து அங்க போய் வந்து இப்ப வந்து மீட்டிங் அட்டன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு ஸ்பெஷலான செய்தியாக பிரான்ஸ் தரப்புல இருந்து சொல்லிட்டு இருந்தாங்க.